அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு நிறைய சண்டை வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது கடவுளுக்குமே அது போல் சண்டை வந்த காலம் உண்டு. அதாவது எண்ணாயிரம் பிரம்மதேவன் சொல்லுவாங்க. எண்ணாயிரம் கிராமத்தில் நரசிம்ம பெருமாள் ஒருத்தர் இருக்காப்புல. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மடியில் அம்பாள் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா ரொம்ப உக்கரமாக இருந்திருக்காரு, கோவத்தில் இருந்திருக்காரு நரசிம்ம பெருமாள். அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவர் கூல் பண்ணி அவர் மடியில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார், மகிழ்ச்சியாக இருக்கார், கோவத்திலேருந்து தணிஞ்சிருக்காரு. ஸோ நீங்களும் இந்த சூட்சமத்தை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் கோவமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவிகிட்ட பேசுங்க, அவங்க கூட்டு மடியில் உட்கார வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கோவம் தணியறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா இதை வந்து இன்னும் அதிகமாக புனரமைக்கல. இது வந்து அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. என்னுடைய பூர்வீகமான பிரம்மதேசத்துக்கு பக்கத்தில் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்காக வந்தோம். அப்படியே ஒரு விசிட்டையும் போட்டாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. வந்தீங்கன்னா பாருங்கள். நிறைய பணங்கள் வச்சுருக்கவங்க இந்த கோயிலுக்கு கொடுத்து கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கோயில் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் டெவலப் ஆகும். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.